வாங்க இன்றைக்கி ஜப்பான் டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதாங்க ஜப்பானில் இருக்கிற காமனான டாய்லெட்டோட இது. இப்போ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சிங்க் மாதிரி இருக்கும். சிங்க்கு பக்கத்தில் வந்து ஃப்ளஷ் நாப்பு, டாய்லெட் சீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரிமோட்டு. இந்த மேலே இருக்கிற சிங்க் எதுக்குன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த நாப் என்னன்னு சொல்கிறேன். இதை மேலே பார்த்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக ஃப்ளஷ் ஆகும், கீழே பார்த்து ஃப்ளஷ் பண்ணால் கம்மியாக ஃப்ளஷ் ஆகும். இந்த சிம்பிள் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது ஃப்ளஷ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ளஷ் பண்ணால் இங்கே ஃப்ளஷ் பண்ணது போக மேலே தண்ணி, சிங்கில் தண்ணி வருங்க. தண்ணியில் கை கழுவிட்டு அந்த தண்ணியை இந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி திருப்பி ஃப்ளஷ் பண்ணும்போது ரியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டாய்லெட் சீட்டு, இங்கே அந்த டாய்லெட் சீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரிமோட் இருக்கும். ரிமோட்டில் நான் ஃபஸ்ட்டு எதுலேருந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டபிள்யூ மாதிரி சிம்பிள் போட்டு கீழே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இது வந்து டாய்லெட் போட்டு க்ளீன் பண்ணுறது. டபிள்யூ சிம்பிள் வந்து பட்டக் சிம்பிள். அப்புறம் அது வந்து இதுலேயே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் மூவ் ரிதம்னு இருக்கும். இந்த ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக ஃப்ளஷ் ஆகும். ரெண்டாவது தடவை கிளிக் பண்ணும்போது இது வந்து மூவ் ஆகும். முன்னாடி பின்னாடி மூவ் ஆகும். ரிதம்னா அதாவது ஒரே இடத்துல தான் ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கும், ஆனால் தண்ணியோட இன்டென்சிட்டி மட்டும் மாறிட்டே இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடேன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி லேடி சிம்பிள் போட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து க்ளீன் பண்ணும். யூரின்லாம் போயிட்டு ஃப்ரண்டல் ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கானது தான் இது. அதுலேயும் மூவ் ஆப்ஷன் இருக்குது. தேர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சிம்பிள் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இது லெஃப்ட் சைடில் பார்த்து ப்ரெஷ் பண்ணோம்னா இது வந்து வீக்காக இது கம்மியான ப்ரெஷரில் வரும், இது அதிகமான ப்ரெஷரில் வரும். அப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை இப்படி பண்ணோம்னா வர்ற தண்ணியோட டெம்பரேச்சரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சீட்டில் இந்த இடத்துல ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும். இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டை டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது தான் இந்த பட்டன். இந்த பட்டனை அதே மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாசில், இந்த வர ஸ்ப்ரேயோட நாசில் க்ளீன் பண்ணுறக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எக்கனாமி மோடும், இது 8 மணி நேரம் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த பிளாக் கலர் பட்டன் வந்து டெஸ்ட் பட்டனு. அப்புறம் இந்த சீட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பட்டன் இருக்குங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ரிமோட் இல்லை அப்படின்னா இந்த பக்கத்தில் இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் இந்த ஃப்ளஷ் பண்ணுற பட்டனும் இந்த பட்டன் எல்லாமே இதில் இருக்கும். அதுபோக இது எக்ஸ்ட்ரா பட்டன்லாம் இருக்கும், ப்ரெஷர் மாற்றிக்கிறதுக்கு, அப்புறம் சாஃப்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இந்த சிம்பிள் போட்டதெல்லாம் இருக்கும். இதுதாங்க, இப்படி தான் இருக்கும் ஜப்பான் டாய்லெட். ஸோ ஜப்பான் வந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.